பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்ல. இயேசுக்கள் எப்பவுமே சந்தோஷமா இருக்குன்னு. சரியா? ஆண்டவர் கூட இருந்தா எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். அவர் கூட இருந்தா பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், நெருக்கம் இருக்கும், எல்லாத்துக்கும் மத்தியில் அற்புதமாய் நடத்துவார். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன தெரியுமா? 37வது அதிகாரம் எசேக்கியேல் 37:14 என் ஆவியை உங்களுக்குள் நான் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். நான் உயிரோடு தானே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஆவிக்குரிய ஒரு முக்கியமான சத்தியம். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்மை பாதித்து நமக்குள்ள ஒரு மரண நிலைமை கொண்டு வருகிறது. சொல்லுவாங்க, என்னால் ஜெபிக்க முடியல, ஜெப வாழ்க்கையில் செத்து போன மாதிரி இருக்குது, சந்தோஷம் இல்லை, மன மகிழ்ச்சி இல்லை, என் சந்தோஷம்லாம் செத்து போச்சுது, எங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியில் எல்லாம் செத்து போச்சு அப்படி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? ஒரு பாதிப்பு. அப்போ ஆவியானவர் வரும்போது அதை உயிர்ப்பிக்கிறார். அப்போ ஆண்டவர் தம்முடைய ஆவியை நமக்குள்ள அனுப்பி நம்முடைய வாழ்க்கையை அவர் உயிர்ப்பிக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு இருக்குது, ஏதோ ஒரு பகுதியில் மரித்து போன ஒரு நிலைமை. ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது உயிர்ப்பிப்பார். இழந்து போன சந்தோஷம் நமக்கு திரும்ப உண்டாகும். இழந்து போன அந்த மன மகிழ்ச்சி வீட்டுக்குள்ளே உண்டாகும். இழந்து போன ஆசீர்வாதம் திரும்ப வரும். செத்து போச்சுன்னு நினைச்சேன், மறுபடியும் உயிர்ப்பித்தது. ஆண்டவர் தம்முடைய ஆவியை அனுப்பி உயிர்ப்பிக்கிறார். ரோமர் 8:11 இருக்கிறது, சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை ஆவியானவர் உயிர்ப்பித்து விடுவாராம். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் அந்த சகோதரர் வியாதிப்பட்டு அவருடைய லிவர் பாதிக்கப்பட்டுட்டு, லிவர் செத்துட்டு, அவ்வளோதான் முடிந்தது. டாக்டர் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. நம்ம பல நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க, ஃபைனல் ஸ்டேஜ். சொந்தக்காரங்களால் வர சொல்லிடுங்க, கடைசியாக பார்த்துடட்டும். உறவுகள்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ சொல்லி எனி டைம் மரணம் இருக்கலாம், நாளைக்கு உயிரோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம்ட்டாங்க. அப்போ ஃபைனல் ஸ்டேஜ், பேச்சு மூச்சு இல்லை, அப்படி ஐசியூ யூனிட்டில் வச்சுருக்கிறாங்க. அவருடைய மனைவிக்கு இந்த வசனம் ஞாபகத்தில் வந்ததாம், சாவுக்கு ஏதுவான உறுப்புகளை, சரீரத்தை ஆவியானவர் உயிர்ப்பிப்பார், அவரிடத்தில் உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டு. உடனே அவங்க அந்த வசனத்தை வைத்து கொண்டு ராத்திரி எல்லாம் ஆஸ்பத்திரியில் விழித்து கொண்டு ஐசியூ யூனிட்டுக்குள்ள கணவர் இருக்கிறார், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறார். இவங்க வசனத்தில் கை வைத்து, ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவர், என் கணவர் மேலே அந்த ஆவியானவர் இறங்கட்டும், என் கணவருடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கட்டும், அந்த லிவரை உயிர்ப்பிக்கட்டும், நான் விசுவாசிக்கிறேன்னு அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. இந்த ஆண்டவரை ஐசியூ யூனிட்டுகளை போக முடியாது, பார்க்க முடியாது, ஆனால் ஆவியானவர் போக முடியும், ஆவியானுடைய வல்லமை இறங்க முடியும்னு ஜெபிக்கிறாங்க. ராத்திரி எல்லாம் ஜெபம். காலையில் டாக்டர்ஸ் பார்த்தா அவர் விழித்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவருடைய சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றம். டாக்டர்ஸ் பார்க்காங்க, செத்து போயிடுவார் நினச்சா உயிரோடு இருக்கிறாரு, பேசுகிறாரு. என்னென்னு விசாரித்து பார்த்தா லங்ஸ் புதுசாக மாறிட்டு, அதை லிவர் புதுசாக மாறிட்டு, செத்து போன லிவருக்கு உயிர் வந்து விட்டது. எப்படி? மனைவிக்கு தான் தெரியும். அவங்க அந்த வசனத்தை வைத்து ஜெபித்தாங்க. சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிற வல்லமை ஆவியானவருக்கு உண்டு. அந்த ஆவியை நான் உங்களுக்குள்ளே வைப்பேன், உயிரடைவீர்கள். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் ஆவியானுடைய வல்லமை வேணும்? ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் சில உறுப்புகள் மரித்து போயிருக்கலாம். உங்களுடைய சிறுநீரகம், உங்களுடைய ஹார்ட்டில், உங்களுடைய லங்ஸில், உங்களுடைய கர்ப்பப்பையில். ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்குள்ள அனுப்புங்க, உயிர்ப்பிக்க பண்ணுங்கன்னு ஜெபிச்சு பாருங்க, ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுடைய கணவருக்கு, உங்களுடைய மனைவிக்கு அந்த ஆவியானுடைய வல்லமை அவசியமாக இருக்கலாம், உயிர்ப்பிக்கிற வல்லமை. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சா இன்றைக்கு மரித்து போன நிலைமையில் இருக்கிறவருடைய வாழ்க்கை புதுசாக மாறும், உயிர்ப்பிக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க விசுவாசத்தோட எந்த காரியத்தில் ஆண்டவர் உயிர்ப்பிக்கணும்னு விரும்புகிறீங்க, அதை விசுவாசத்தை ஜெபிங்க. ஆவியானுடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி வரும். உயிர்ப்பிக்கிற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகள், இந்த மகன் உயிர்ப்பிக்கணும்னு ஜெபிக்கிறாங்க. உயிர் அடைவீர்கள் என்று வாக்கு கொடுத்தீங்க. உங்களுடைய ஆவியை இவங்களுக்குள்ள அனுப்புங்க. அவனுடைய சரீரத்தில் மரித்து போயிருக்கிற உறுப்புகள், பாதிக்கப்பட்டிருக்கிற உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் உயிர் அடையட்டும், உயிர்ப்பிக்கப்படட்டும்.
அவனுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், வேலையில், பிஸ்னஸில், ஊழியத்தில் மறித்த போன சூழ்நிலைகள் மாறி உயிர்ப்பிக்கப்படட்டும். இப்பொழுது நம்முடைய ஆவியை அனுப்புவீராக, இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.